கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது. சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு அமுகத்தை மறக்க வேண்டும். சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். அல்லும் பகலும் ஆசை ஒழிக்க என்றே, அல்லும் பகலும் ஆசை ஒழிக்க என்றே ஆசைதனை பேராசையாக ஆக்கி கொண்டு, ஆசைதனை பேராசை ஆக்கி கொண்டு தொல்லைப்படும் அன்பர்களே சுருங்க சொல்வேன். தொல்லைப்படும் அன்பர்களே சுருங்க சொல்வேன். சுயநிலையை அறிய கருத்தவமே போதும். சுயநிலையை அறிய கருத்தவமே போதும். சுயநிலையை அறிய கருத்தவமே போதும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்ரியம், வாழ்க வளமுடன். தொடர் கேள்வியாக நாம் ஒரு சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். தீய எண்ணங்கள் அல்லது நல்ல எண்ணங்கள் செயலுக்கு வருவதை காட்டிலும் தீய எண்ணங்கள் செயலுக்கு வருவதற்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி சிந்தனை செய்தோம். அந்த சிந்தனையில சில காரணங்கள் நமக்கு வெளிப்பட்டது. என்ன அப்படின்னா, விளங்கின பதிவு, சூழ்நிலையில இருக்கிற சுற்றுச்சூழல் இருக்கிற அலை இயக்கம், நம்மளுடைய விளங்கின பதிவு, இதெல்லாம் நம்மளுக்கு காரணமா இருந்த மாதிரி தெரிந்தது. அதற்கு தீர்வுகளா எப்படின்னா, நாம் பார்க்கும் நோக்கில் மாற்றம் வேண்டும், அது ஒரு தீர்வா வந்தது. அப்புறம் எண்ணத்தின் திணிவு, நம்பிக்கை, இதெல்லாம் நம்மளுக்கு தீர்வா வந்தது. அப்புறம் நாம் நினைக்கும் நல்ல எண்ணங்கள் நிறைவேற்றியதாகவே செய்யும் பாவனை, இதெல்லாம் தீர்வுகளா வந்தது. இதுல ஒரு எல்லாமே ஒரே மாதிரியான சாயல் கொண்ட பதிவு தீர்வுகள் தான். அதுல நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்வு நம்மளுக்கு கிடைச்சது சிந்தனையில. இப்போ இந்த நம்பிக்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா, பக்தி மார்க்கத்தின் அடிப்படையே நம்பிக்கை தான், ஃபெய்த் தான் இல்லையா? ஆனா இப்போ நம்ம மகர்ஷி வாழ்க்கை தத்துவத்துல அறிவின் முழுமை பேருக்கு 3 படிகள் சொல்லுவாங்க: நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேர். அப்போ இந்த நம்பிக்கை அப்படின்றத பத்தின தெளிவான விளக்கம் நம்ம பெறறதுக்கு நம்ம இந்த சிந்தனைய தொடர்ந்து செய்வோம். நம்பிக்கை என்றால் என்ன? அது ஏன் வேண்டும்? நம்பிக்கை அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கிற மகரிஷியினுடைய விஞ்ஞான விளக்கம் என்ன? இதை பத்தி நம்ம தொடர்ந்து சிந்திப்போம். வாழ்க வளமுடன். ஆர்வமுள்ள அன்பர்கள் கை உயர்த்தி முன் வரலாம். கேள்வி திருப்பி சொல்றேன். நம்பிக்கை என்பது பக்தி மார்க்கத்தின் அடிப்படை. ஆனால் ஞான மார்க்கத்திலும் நம்பிக்கை என்பது அடிப்படையாக குறிப்பிடப்படுகிறது. நம்பிக்கை பற்றிய மேலும் சில விளக்கங்களை பெறுவதற்காக தொடர் சிந்தனை செய்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. அனந்த லட்சுமணன் ஐயா. வாழ்க வளமுடன். அன்னைக்கு வாழ்க வளமுடன். காலையில கூட்டுருந்தீங்க போல இருக்கு, நான் பாடல் பாட வாய்ப்பு இல்லை, மன்னிச்சிருங்க ஐயா. இந்த நம்பிக்கை அப்படிங்கிறத பத்தி என்னுடைய நம்பிக்கை என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆற்றலை நாமே உணர்வது அப்படிங்கிறது தான் நம்பிக்கை.
எப்படி சுவாமிஜியின் பார்வையில வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, விஞ்ஞான விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், சுவாமிஜி அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாங்க, நம்முடைய எந்த ஆற்றல் வந்து எந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நம்முடைய உடலில் இருக்கும் உணவை இரத்தமாகவும் இரத்தமாகவும் மாற்றி மலமாகவும் பிரிக்கிறது. இங்குள்ள எந்த ரியாக்ஷன்லையுமே இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நம்மளால பண்ண முடியாது. ஆனா நாம சாப்பிடுற உணவு வந்து இங்க வந்து இரத்தமாகவும் 7 தாதுக்களாகவும் பிரிக்கப்படுகிறது, மலமாகவும் பிரிக்கப்படுகிறது. இப்படி ஒரு ஆற்றல் எங்கிருந்து வந்தது? இந்த ஆற்றலை நாம் நம்ப வேண்டும். இது இறையின் ஆற்றலாகவே, இது வந்து இறையின் சக்தியின் மூலமாகவே இது நடக்கப்படுகிறது. வான்காந்த ஜீவகாந்த ஆற்றல் மூலமாகவே இது நடக்கப்படுகிறது. இந்த ஆற்றல் மீது நமக்கு நம்பிக்கை வேண்டும். இந்த ஆற்றல் மறைபொருளாக இருக்கிறது, இந்த ஆற்றல் நமக்குள் இருக்கிறது என்பதற்கு நாம் வந்து அந்த நம்பிக்கையை நாம் கொள்ள வேண்டும். இதுதான் நம்பிக்கை அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். எந்த ஒரு மனிதன் தனக்குள் இருக்கும் ஆற்றலை உணர்கிறானோ, அந்த இறை சக்தியின் ஆற்றலை உணர்கிறானோ, அந்த உணர்தலே நம்பிக்கை என்பது என்னுடைய புரிதலாக உள்ளது. குரு தனது ஆற்றலை, தனது ஞானத்தை தனது இறையில் இருக்கும் ஆற்றலை உணர்ந்ததால் தான் நமக்கு இப்படி ஒரு வேதாத்திரியம் படைக்கப்பட்டது என்பது என்னுடைய புரிதலுங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. குருவே துணை. எனக்கு தோன்றது என்னன்னாங்கய்யா, நம்ம உயிர் ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம வந்து தவம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி உணர்ந்ததே இல்லை. அது இருக்கு அப்படிங்கிற அந்த நினைவு கூட நமக்கு சாதாரண மனிதர்களா இருக்கிறப்ப இல்லை. ஆனா தவம் கற்றுக்கொண்டவுடன், அந்த தீட்சை கொடுக்குற அன்னைக்கு அந்த சக்தியை நம்ம உணர்கிறோம். அந்த உறுதிப்பாடு, அந்த உணர்தலின் மீது வரும் அந்த உறுதிப்பாடு நமக்கு வந்து மேலும் நம்பிக்கை கொடுக்குது. நம்ம பக்தி மார்க்கத்துல ஒரு நம்பிக்கை உணர்வோட தான், எதுவுமே இல்லை, எதையும் நம்ம பார்க்கல, ஆனா ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருப்போம். தவம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த உயிர்த்தன்மையை உணர்ந்த பிறகு ஒரு உறுதிப்பாடு, அது வந்து அந்த நம்பிக்கை வந்து அது எப்படி சொல்றது, உணர்ந்த ஒரு ஒரு தன்மையின் மீது உறுதிப்பாடு கொண்டு மேலும் நம்ம முன்னோக்கி வாழ்க்கை பாதையில நம்ம அதாவது முன்னோக்கி செல்றோங்கய்யா. அந்த உயிர்த்தன்மையை உணர்ந்ததை வந்து நமக்கு மேலும் நம்பிக்கையும் வலுவையும் கொடுக்குதுங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்பிக்கை என்பது 6வது அறிவு பெற்ற மனிதனுக்கே உண்டான ஒரு தனி பண்பு அப்படின்னு சொல்லலாம். விலங்குகள் வர அதை ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை, அந்த செயல் நடப்பதில்லை. அதிலும் அந்த நம்புதல் அப்படின்னு சொல்லாம நம்பிக்கை அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க. அதாவது அது ஒரு கை மாதிரி. இன்னும் சொல்லுவாங்க, விலங்குகள்ல யானையின் பலம் தும்பிக்கை, மனிதனின் பலம் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்புதல் அப்படிங்கிறது எப்படி ஏற்படும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் மேல அபரிதமான அன்பு இருக்கும்போது, அது இறையன்பாகவும் இருக்கலாம், ஐயா சொன்ன மாதிரி இன்னொரு மனிதர்கள் மீதும் அன்பு இருக்கும்போது அவர்களை முழுமையாக நாம் நம்புவோம். இறையன்பு, குரு அன்பு மற்றும் நம்ம பெற்றோர், அப்படியே இது வளர்ந்து கொண்டே வரும். அந்த வகையில் நம்பிக்கை என்பது எதனால் ஏற்படும் அப்படின்னா, சரணாகதி அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது, அல்லது நம்பிக்கையினால் சரணாகதி, அல்லது சரணாகதியினால் நம்பிக்கை, அந்த 2 நிலையிலையும் தான் நம்பிக்கை அப்படிங்கிறது செயல்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா குமரகுரு. வாழ்க வளமுடன் ஐயா. மனமே மனிதன் அப்படின்னு படிச்சிருக்கோம். நம்பிக்கை இழப்பது எதனால், நம்பிக்கை வருவது எதனால் என்று ஆயும் பொழுது, முன்பு நாம் பேசியது போல்
நம் இணக்கத்திற்கு மாறாக, நம் இயல்புக்கு மாறாக இருக்கும் பொழுது நமக்கு அது ஒரு 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 சோதனையாகவோ அல்லது ஒரு சோதனையாக தோன்றுகிறது. நமக்கு நாம் நினைப்பது போல் நடக்காது என்று தோன்றுகிறது. நம்பிக்கை வைப்பதே நடக்க இருக்கும் எதிர்கால நிகழ்ச்சிகள், எதிர்கால சூழல்களை பற்றித்தான். அது எப்போது நமக்கு இணக்கத்திற்கு மாறாக இருந்து நமக்கு ஒரு சோதனையாக இருக்குமோ என்று என்று எண்ணும் பொழுதுதான் நம்பிக்கை குறைகிறது. நம்பிக்கை என்பது நடத்தும் நம் சூழலும் நாம சொல்லுவாங்க இல்லையா, அதி தெய்வீகம், அதி பௌத்திகம், அதி ஆத்மாத்திகம் அப்படின்ட்டு. அதாவது சப்தங்கள் தன்னால் உருவாகலாம், தன்னை சுற்றிருக்கும் சூழல்களால் உருவாகலாம், தெய்வத்தால் உருவாகலாம், அது இயற்கை சார்பாக வரும். இது போல் நம்மை சூழ்ந்து நம்மால் நம் இயல்பை நமக்கு புறமாக இருக்கும் சூழல்களால் உருவாகும் நிகழ்ச்சிகளை கண்டபோது நம்முடைய எண்ணம் அது நம் இயல்புக்கு மாறாக அமையாமல் இருக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தை உருவாக்கும் மனப்பக்குவம் வளர்ப்பதே நம்பிக்கை என்பதாகும் என்பது என்னுடைய கருத்து ஐயா. அது நம்மை படைத்த இறைவன் நம் இறையாற்றல் தொகுத்து நம்மைக்கு இந்த உருவம் கொடுத்த பொழுது அனைத்தும் நம்முடைய அந்த தொகுப்பும் உலகத்தில் துய்த்து இறைவனை அடையும் பக்குவம் வருவதற்கு சூழலும் இருக்கின்றது என்ற ஒரு பெரிய விளக்கத்தை நமக்குள் உருவாக்க பிறப்பதே நம்பிக்கை. அந்த இணக்கத்தை காணும் சக்தியை நம்முள் வளர்ப்பதே நம்பிக்கை. அந்த சக்தி வேண்டும் என்று இறைவனை வேண்டி நமக்குள் வளர்த்துக் கொள்வதே நம்பிக்கை. அதுதான் என்பது என்னுடைய இறக்கம் ஐயா, என்னுடைய புரிதல் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, நல்ல விளக்கங்கய்யா. இப்ப இதுல இன்னொரு கேள்வி ஒண்ணு முளைக்குது. அதாவது நடக்கவிருப்பதை நடத்துவதற்காக எழும் ஒரு அழுத்தமான எண்ணப்பதிவு தான் நம்பிக்கைன்னு நம்ம சொல்றோம். அப்போ இல்லாதது ஒன்னதான் இருக்கிறதா மாத்திரம் அந்த இடத்துல இல்லைங்களா? அதாவது நம்பிக்கைன்றது வழியா. ஸோ ஐயா கொடுத்த விளக்கம் நல்ல புரிதலுங்க ஐயா, ரொம்ப நன்றி. ஸ்ரீனிவாச கல்கி ஐயா சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். என்னை பொறுத்தவரைக்கும் நம்பிக்கைங்கிறது நம்ம புலன்கள் மூலம் அனுபவிக்கிற போது ஏற்படக்கூடிய நிலை தான் நம்பிக்கை. அது பிகினிங் ஸ்டேஜ். இப்போ உலகம் இப்போ சூரியன் பூமியை சுற்றிட்டு வருதுன்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் பூமி ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது அவங்கவுங்க நம்பிக்கை. அது அப்படியே கோட்பாடுகளாக வழியாக வரும்போது அப்படியே பிலீவ் பண்ணுறது நம்பிக்கை. ஆனால் அதுக்கு மேலே போனோம், உணர்ந்து அறிவால் தெளிவு பெற்று எது கரெக்டுன்னு உணரும் போது, ஆறாவது அறிவை யூஸ் பண்ணும்போது அங்கே நம்பிக்கைக்கு மேலே அறிவே அங்கே செயல்படுதுன்ற என்னோட கருத்துங்க ஐயா. வாழ்க. வாழ்கன்னா முன் இருந்தவர்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பிலீவ் பண்ணி அதை தொடர்ந்து போறது தான் நம்பிக்கையினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்றீங்க. நல்ல சிந்தனை நோக்குங்கய்யா. நன்றிங்க ஐயா. ஐயா, நம்ம இந்த சிந்தனையை தொடர்ந்து சிந்திப்போம். நம்ம இப்ப நிறைவை நோக்கி போயிடலாங்கய்யா. நாளையும் இதை தொடர்ந்து சிந்திப்போங்க ஐயா. நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நிகழ்வின் நிறைவாக உலக நல வாழ்த்து பாட வித்யா பாலா அம்மா அவர்களை அன்புடன் அழைத்தமர்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்,
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே பிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே பிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தி தந்த நற்சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர்கள் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள், நிகழ்வை ஒருங்கிணைத்தவர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம், உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் தவம் அன்பர்கள் அனைவரும் பங்கு பெற்று பயன்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனிதாம்மா, உங்களுக்கு ரீஅசைன்மெண்ட்மா, நீங்க தொடரலாம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். Yesterday we have analysis of thought and neutralization of anger as a topic in our introspection. It was a great session, and even the aspirants shared their benefits around blessings and benefits. We have Kulshanamma joined today. She shared a beautiful experience about her own experience about blessings and benefits. So there was a question raised in yesterday's session. This question is basically to get a deep understanding about our practice. So the question is this: whenever we do analysis of thoughts, or even analyzing our anger, we don't have any other external things to do the analysis. It is nothing but the same thought which helps us to analyze it, right? So there is a component created within the same thought process to analyze and get a solution. So that is what we are doing through analysis of thought and analysis of anger. So to do the analysis, we need that specialized component to be very strong, and the specialized component in the same thought process to be very strong. So to get that component of thought strengthen, what all we have to do, we can share our experience based on our Sky practice. This will give us a good understanding for the new aspirants as well as to ourselves. I'll repeat the question. When we do analysis of thoughts and analysis of anger or neutralization of anger, we are using the same thought process to do it. How to strengthen the component of thought through different ways? Interested participants can raise their hand and then share their thoughts. Shivkumari, please go ahead, Ayya. வாழ்க வளமுடன். Be blessed by the divine. I'll take a minute. So two things. One is we always in 14 to 40 cycle per second thought wave, the brain wave is at this range when we are doing normal operations. But when we bring down our frequency from below 14, it's like 8 to 13 cycle per second. We are at constant awareness, and we were able to differentiate what is wrong, what is not wrong, what is correct. So we were able to focus more at that time. So obviously the
the same thought, whatever we are doing in normal operation, we are not able to see, which we can see when we bring down the thought process. So the only solution to my knowledge is meditation. When you bring down the brain wave to lower subtle and subtle frequency, we can easily do analysis of thoughts or eradication of worries or neutralization of anger, whatnot. So that is one thing. And at the same time, when we go to a lower subtle frequency and bless ourselves, we always be in constant awareness so that we don't go beyond what is normal. Be blessed with the divine. Thank you, Ayya. Nice explanation, Ayya. Thank you for sharing the importance of meditation to get that thought process strengthened. Let's have Vidya Bala Amma to share her thoughts. Yes, Amma. Be blessed by the divine, Ayya. What I used to do, like generally, like during the introspection, like after meditation, we'll do the introspection. There normally we will be in the lower frequency. That is quite normal for every one of us. But the thought, the unwanted thought or negative thoughts are coming during our the whole day. When during that time, how I stop my negativity or the unwanted thoughts, I always connect Maharishi's poem, like that to that Tirumular poem, like Telivu Guruvin Tirumeni Kanal, that 4-line poem. If we say that words, immediately we could, I used to view the words, the picturize those words. So that time our Maharishi's picture will be coming to my mind. So I can avoid the Maharishi's thought with some, our frequency level will immediately reduced. So I always practice that for myself and also for anyone sky practitioners. I used to suggest this idea. So that is the one I want to share it now, Ayya. Be blessed by the divine. Thank you, Ayya. Thank you, Amma. So thinking of Guru will help us to stay away from our negative thoughts. It's a nice explanation, Amma. Thank you, Amma. Thank you. Is there anybody who wants to share? Yes, I would like to share my my way too. So as Shivakumar said, like, yes, meditation is the main component for us to get rid of all the anger and thoughts. And other thing I always think is like, okay, whatever's happened, it happened. But I think in two angles. Okay, if I would have handled the situation in calm and quiet way, what would be my result, right? I always compare that against the anger moment. So that is that practice before doing the meditation. I used to do that. Okay, if I would have done this, if I had handled the situation in a calm way without having anger, then that would be there. So I used to think, okay, how much of energy I've lost because of anger and reacting fast. How much of energy would I've saved without by handling it calm and quiet? This was one of the way before our sky practice. Be blessed by the divine. Thank you, Amma. So based on your explanation, the thinking of the results or analyzing the results is a common nature of human. That's what you shared. That's really good, Amma. So to improve that particular process of thinking, analyzing, after we get into practice, we get a lot of insights about it. Thank you so much, Amma. Thank you for sharing your experience. Let us have Anandi Amma to share and guide us through her thought process. Thank you, Amma. Please go ahead. வாழ்க வையகம்
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Be blessed by the divine. Mahadevi Amma, Balachandraya, wish you many, many more happy returns of the day. Happy wedding anniversary. Thought process. It is the human nature. Thought is base for everything. Desire also is a thought. Anger also is a thought way. Even the worries are all in the thought ways. We are giving different names. So all human beings in their life build upon their thought waves. For me, my life after marriage, so many expectations as in that age, but not as desires. But husband-wife relationship will expect something. But very upset stage only, I have taken this practice. I went to Swamiji after 1 year, meeting him in Arunidhi practice, Arunidhi Paichi. I am telling, I am sharing my experience to him. Swamiji, in all the ways I got my life, so many improvement in this practice. But I couldn't accept my husband's behavior. That is my problem, Swamiji. Why like this? Because no much desire list, no worry list, because I am take it for granted for a person, everything. No such thing, such a lovely family members, acceptance, everything is there. But husband-wife expectation, that is nil balance always. Swamiji told only one word: don't expect, Amma, anything from him. Practice this way, then you will get rid of that problem also. Like that, I started doing that. Not even a single thing we should not expect from, because we are imagining husband should be like this, wife should be like this, children should be like this. Our imagination thought only becomes a problem for us. We can't accept as it is our situation in our life. Always it is there in all human beings. Like that, slowly I practice that. Edirparthal Vendam, his cassette always will be running in my tape recorder. Slowly, I understood the concept. Only our expectation, thought, is the problem of in our thought ways, because it's very much pressurized me and making things again and again, expecting from him like that. After this practice, Swamiji's instruction, I slowly, the thing has changed. Because he didn't change anything, I accept as it is him. But in the for more and more time, after 5 years, he also changed a lot. My acceptance gift me that also in that way. My what used to say, like that, each and everything, our meditation, our blessings and everything changed a lot in my life. That's what thought waves only we are giving practice, but thought waves also not easily go that level. Slowly, as time is also a part of the divine, the time changes everything in my life. That's why I can conclude, Ayya. Really, I want to, I was happy to share this with you all. Thank you. Thank you so much, Amma. That's a living example of not to expect anything from our life partner. Accept as it is the basic thumb rule of family peace. Thank you so much for sharing your experience, Amma. Thank you so much. Is anybody wants to share anything about our today's discussion? This can be achieved only by constant practice. Every day we need to do the exercise on analysis of thoughts. Similarly, neutralization of anger
all those things. So that is most important in Vedatrium. Many times what happens when we learn this, we during the teaching alone, 1 day or 2 days or a couple of days, we learn that. After that, we don't do it in practice. So Maharishi always says that our family is like an university. You can learn everything from the family itself. So we need to try to implement in the family and then make corrections by doing the continuous practice on all this introspections. Be blessed by the divine. Thank you, Ayya. Be blessed by the divine. So let us conclude this. So the need of the question is to understand how to strengthen the thought. So the answers we got is, one is meditation. Number 2 is thinking of Guru. Number 3 is accept as it is. Number 4 is constant practice. So if we do all these, we will be able to strengthen our thought and attain self-realization. So it is a complete practice-oriented practice-oriented system. So we all enjoy doing the continuous practice and see our improvements. Thank you so much for the opportunity, Amma. Be blessed by the divine. Thank you all. Be blessed by the divine.